அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்குது. கும்பராசின்றது சனியினுடைய வீடு, காலபுருஷனுடைய லாபஸ்தானம், நிறைந்த குடம். சரியா? ஸோ இதில் சதய நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம். ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம். அதில் இந்த திருவாதிரை, சுவாதி இது இரண்டை விட பன்மடங்கு பலம் பொருந்தியது சதயம். 100 மருத்துவர்கள், 100 பேர் கொண்ட குழு, 100 பூக்கள், 100 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுதி இந்த சதய நட்சத்திரம். இந்த சதயத்தில் இருக்க பாம்புன்றது படமெடுத்து ஆடக்கூடிய பாம்புக்கு சமம். படமெடுத்து ஆடுற பாம்பு எப்போ வேணாலும் போடும். இந்த நிமிஷம்தான் அது கோபத்தின் உச்சத்தில் இருக்குது. கோபத்தில் உச்சம் இருந்தால் மட்டும்தான் அதனால் படம் எடுக்க முடியும். எல்லா பாம்பும் படம் எடுத்துடாது. கோபத்தினுடைய உச்சத்தில் இருக்கும்போது தான் ஒரு பாம்புன்றது படம் எடுத்து ஆடும். அப்படி படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பு சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்துக்காரவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னு பார்த்தா, கவர்மெண்ட் சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் சதயம். மருத்துவம் சார்ந்த துறைகள், மருத்துவம் சார்ந்த ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் இவங்க அடித்து விளாசிட்டு போயிட்டே இருப்பாங்க. சதயம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும். தெய்வ வழிபாடு, தெய்வ சிலைகளை எல்லாம் ஆவாகனம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ நேர்த்தியாக செய்வாங்க. ஏன்னா ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு 2 திருமண வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு அரசருக்கு பல்வேறு கட்ட திருமணங்கள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த காலத்துலலாம் 2 திருமணங்கள் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா ராகுவும் 2ஆக பிளப்பட்டவர். ராகு கேதுவா ஒருத்தராக இருந்தவர் 2ஆக பிளவுபட்ட ஒரு நபர். அப்போ இவங்களுக்கு 2 திருமண வாழ்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சடன் டெத் இருக்கும் குடும்பத்தில் யாருக்காவது. இல்லைனா இவங்களுக்கே கூட திடீர்னு மரணம் இருக்கும். நல்லா இருந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்னே தெரியாது. ஸோ இவங்களுடைய நெருங்கிய உறவு முறைகளாகவும் இருக்கலாம், இல்லாட்டி சதய நட்சத்திரத்துக்காரவங்களாகவே இருக்கலாம். இவங்களுடைய பரம்பரையில் யாருக்காவது உடல் உபாதைகளோ ஊனமோ இருக்கலாம். இவங்களை சார்ந்தவங்க ஊனமாக பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் ஊனமுற்ற நபர்களாக பிறந்திருக்கிறவும் வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக பற்று நிறையவே இருக்குன்னு சொல்லியாச்சு. இவங்களுக்கு தான் 2 திருமணம்னு இல்லை, இவங்களை சார்ந்த நபர்கள் யாருக்காவது கூட 2 திருமணம் ஏற்பட்டிருக்கலாம். கணுக்கால் முழங்கால் வலியினால் அவஸ்தைப்படுவாங்க. காணாமல் போய் கிடச்சிருப்பாங்கன்ற பட்சத்தில் இவங்களும் காணாமல் போகலாம். இல்லைனா தானாகவே வீட்டை விட்டு போகிறேன்ற மாதிரி வீட்டை விட்டு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் வெளியில் போகக்கூடிய அளவுக்கு ஒரு நபராக இருப்பாங்க. அரசு வருமானம் இருக்கும். இவங்க தவறு செஞ்சால் மன்னிக்கக்கூடியவங்க. ஏன்னா கடவுளையே மன்னித்து நிறைய தடவை விட்டுருவாங்க. சரி, ஓகே, கடவுள் இந்த தடவை நமக்கு செய்யலை, அடுத்தது நம்ம செய்வார் அப்படின்ற மாதிரி கடவுளுக்கே மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனசு இருக்கும். அதே நேரம் சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அதை அப்படியே டபுள் மடங்காக திருப்பியும் கொடுத்துருவாங்க. நீ என்கிட்ட அப்படி சொன்னல்ல அப்படின்றத சமயம் பார்த்து அதை சொல்லி அவங்கள காயப்படுத்தவும் செய்வாங்க. ஏன்னா பாம்பனுடைய குணம் இல்லையா, பழி வாங்கக்கூடிய குணம் நிறையவே இருக்கும். வம்சாவழியில் கை வைத்தியம் செஞ்சவங்க இருப்பாங்க. இவங்க யாருக்காவது சும்மா ஒரு விபூதி மந்திரிச்சு கொடுத்தா கூட அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி அவங்க பிரச்சனையை தீர்ந்துருச்சுன்னுவாங்க. ஆனால் நான் என்னப்பா பண்ணேன், நான் சும்மாவே இருந்தேன், இந்த 5 ஸ்டாரை சாப்பிடுங்க சும்மா இருங்கன்ற மாதிரி இவங்க சும்மா ஏதோ ஒன்று குருட்டாம்போக்கில் சொல்லுவாங்க, விட்டடிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நடந்துடும். ஏன்னா இவங்களுடைய நட்சத்திரம் அப்படி. யதார்த்தமாக ஒன்று நடந்துச்சுன்னா கூட அது இவங்களை சார்ந்த நடந்துச்சுன்னா இவங்களை சார்ந்த நபர்களுக்கு இந்த அம்சங்கள் எல்லாமே இருக்கும். இவங்களுக்கு தோல் பிரச்சனை வரும், ஒரு ஊனம், ஒரு குறைவு இருக்கும். தலைமை பொறுப்பு எடுத்துப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக செஞ்சு முடிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு டைவர்ஸ் திங்கிங், பன்முக திறமை இருக்கும். இப்படி நடந்துட்டுண்டா, இப்படி இருந்தால் அதே மாதிரி எபிட்டாவுக்கு 4 ஆன்சர் இல்லை 10 ஆன்சர் தெரியுன்ற மாதிரி ஒரு ஆன்சரை விட 10 ஆன்சர் கண்டுபிடிச்சி வைப்பாங்க. இது இப்படி நடந்திருந்தால் இதுக்கு இந்த சொல்யூஷன் நிறைய யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. விடாமுயற்சி இருக்கும். கால் மேலே கால் போட்டு உட்கார்றதுக்கு இவங்களுக்கு நிறையவே விருப்பம் இருக்கும். இவங்க யாருக்காவது தத்து புத்திரமாக போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.
மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க. பொய்க்கால் குதிரை சின்ன வயசில் ஆடியிருப்பாங்க, குதிரை ஏறணும் அப்படின்ற ஆசை இருக்கும். இவங்களுக்கு கால் வலி அடிக்கடி வரும். இவங்க வீட்டில் சாட்டை இருக்கலாம், உடுக்க இருக்கலாம், இல்லைன்னா சலங்கையும் இவங்க வீட்டில் இருக்கும். கற்பனை நிறைய கற்பனை பண்ணி நம்பி ஏமாந்து போகக்கூடிய ராசி. ஈஸியாக நம்பிடுவாங்க, ஈஸியாக ஏமாந்து போயிடுவாங்க. கண்டம் விட்டு கண்டம் போவாங்க, ஈஸியாக கண்டிப்பாக ஃபாரின் கண்ட்ரி போகக்கூடிய நபர்கள். அதே சமயத்தில் இவங்கக்கிட்ட கஞ்சத்தனம் இருக்கும். இந்த கஞ்சத்தனத்தை விட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எழுதி பார்ப்பாங்க, எக்ஸாமுக்கு எழுதணுமா, படிக்கிறத விட எழுதி பார்ப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கைன்னு வரும்போது எதை வாங்கினாலும், ஒரு சோப்பு வாங்கினேன், ஒரு பேஸ்ட் வாங்கினேன், ஒரு தீப்பெட்டி வாங்கினேன், எல்லாத்தையும் எழுதி பார்ப்பாங்க. எழுதி வச்சுருப்பாங்க கணக்கு. அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும். நினச்சதை முடிக்காமல் விட மாட்டாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற பிடிவாதம் நிறைய இருக்கும். வாயு தொல்லை இருக்கும், அதனால் நெஞ்சு வலி, முதுகு பிடிச்சிக்கிச்சுன்னுவாங்க, வாயு தொல்லைன்னுவாங்க. ஒரு 20 வயசுலேயே இந்த ப்ராப்ளம் இருக்கும். உடல் வலிமை இருக்கும். எல்லார்கிட்டையும் பாகுபாடு பார்க்காம பழகக்கூடியவங்க. உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் இருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க. இவங்க யார் மேலே அதிகமாக பாசம் வைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இவங்களை ஏமாற்றிடுவாங்க. அதனால் இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு அடி எட்டக இருக்கணும், இருந்தால் நல்லது. ஆனால் காலகட்டம் அவங்கள அப்படி இருக்க விடாது. முன்கோபம் ஜாஸ்தி இருக்கும். தெளிவாக பேசுவாங்க, ஆனால் லாஸ்ட்டாக குழப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான். சுய தொழில் இவங்களுக்கு நல்லாவே லாபம் தரும். இந்த பில்லி சூனியம், மாந்திரீகம், மந்திரம், இதை செஞ்சுருப்பாங்களோ அதை செஞ்சுருப்பாங்களோ அப்படின்ற கற்பனை பயம் ஜாஸ்தி இவங்களுக்கு. இவங்க சாதிக்கிறதுக்கு பிறந்தவங்க. பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க நிறைய யோசிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, எப்போ பார்த்தாலும் ஒரு 20 வயசு 30 வயசுல எல்லாமே பிளட் ப்ரெஷர் அப்படின்ற அளவுக்கு எதையுமே அதிகமாக யோசிக்கிறதுனாலே இவங்க பிளட் ப்ரெஷர், தோல் நோய் இதெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடியவங்க. இவங்களுடைய பேச்சினால எல்லாருமே அட்ராக்ட் ஆகி எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஏசி ஒத்துக்கவே ஒத்துக்காது. தாம்பத்தியத்தை அவ்வளோ சீக்கிரம் விரும்ப மாட்டாங்க. ஒரு கணவனும் மனைவியும் ஒரு கூட ஒற்றுமையாக வாழ்கிறதே ரொம்ப ரேராக தான் எப்பயாவது வெளியில் பார்க்கலாமே தவிர்த்து இவங்க அடிக்கடி சினிமா கப்புள்ஸ் மாதிரிலாம் வெளியில் சுற்றுறதெல்லாம் இந்த ராசிக்காரவங்க கிட்ட அவ்வளோவா வேலைக்கு ஆகாது. ஸோ தவறு செஞ்சால் அவங்கக்கிட்ட ஒத்துக்கிட்டால் மன்னிச்சிடுவாங்க, ஒத்துக்கலைன்னா யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவாங்க. இவங்களுக்கு கோபம் வராது, ஆனால் வந்தால் இந்த பூமி தாங்காதுன்ற மாதிரி தான். அவ்வளோ கோபம் வரும், அவ்வளோ ஆக்ரோஷமாக கத்துவாங்க. ஆனால் கடைசியில் என்ன பேசியிருக்கோம், யாரை எதிர்த்து பேசணும், என்ன நடந்துச்சு அப்படின்றது இவங்களுக்கு நினைவில் இருக்காத அளவுக்கு கோபம் வரும். ஸோ கண்மூடித்தனமான கோபம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்மூடித்தனமான கோபம். ஸோ அதனால் இவங்களை நம்ம தூண்டி விடுறதுன்றது நமக்கு நாமளே வினையை சம்பாதிச்சுக்கிறதுக்கு சமம். ஏன்னா ஒரு பாம்பு படம் எடுக்குதுன்றப்போ அது கோபத்தின் உச்சத்தில் இருக்குது. அது எந்த நேரத்தில் வேணாலும் போடும். அப்போ அதை மேலும் கோபப்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு தான் ஆபத்து. ஸோ சந்திரனுடைய தோஷம் வாங்கினது. ஸோ இவங்களுடைய மனசே இப்போ ஒன்று பேசுவாங்க, அப்புறம் ஒன்று பேசுவாங்க, அப்புறம் ஒன்று பேசுவாங்கன்ற மாதிரி மாற்றி பேசக்கூடிய நபர்கள். இவங்க வீட்டில் இவங்க குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கேன்சர் இருக்கலாம், இல்லைனா இவங்களுக்கு வரலாம், இல்லைனா இவங்களுடைய சொந்தத்துலேயோ இவங்களுக்கோ தற்கொலை எண்ணங்கள் கூட ஏற்படலாம். திடீர்னு விபத்துகள் ஏற்படலாம். சிறு வயதில் இறந்தவங்க இந்த குடும்பத்தில் இருக்கலாம். சரியா? ஓகே, நாளை வேறொரு நட்சத்திரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.